கேசரி செய்யலாம். இதில் 1 கப்பு வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே கொஞ்சோண்டு சேமியா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சேமியா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என் பையனுக்கு பிடிக்குன்னு சொல்லி நான் சேமியா போட்டு செய்கிறேன். கொஞ்சம் இவ்வளோ வறுந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வெறும் நெய்யை யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சோண்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெறும் நெய்யை வேணால் நெய்லையும் செஞ்சுக்கலாம். வேறு இன்னும் முந்திரி போட்டுக்கலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டோம். நிறையா வந்து திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னும் நம்ம ரவையை போட்டுக்கலாம். கொஞ்சம் ரவை சேமியாகும். அதுக்கப்புறம் நான் 1 கிளாஸ் பால் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம பால் எடுத்த அதே கிளாஸில் இன்னும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு கிளாஸ் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஆரஞ்சு கலரு. அது கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் ஸ்வீட் எடுத்து காட்டும். அப்புறமேட்டு நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் விட்டுட்டா சூப்பரான கேசரி ரெடி. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவே இந்த அளவுக்கு உருட்டுனா இப்படி வர மாதிரி ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.